உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நமக்கான அரசியல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்று என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க, சென்னை எண்ணூர் அணுமின் நிலையம் உற்பத்திக்கு விரிவாக்கத்திற்கு அரசு கருத்து கேட்பு கூட்டம் நடந்தது. இதில் அண்ணன் சீமான் போய் கலந்துக்கிட்டாங்க. மற்ற பல சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. இந்த கருப்பு கூட்டத்தில் அண்ணன் பேசும்போது எந்த ஒரு அசம்பாவிதமோ கூச்சல் குழப்பமோ இல்லாமல் அமைதியாக நடந்திருக்கு. அது பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு. ஏன்னா பேனா சிலை வைப்பது கருத்து கூட்டம் நடக்கும்போது தான் சில குழப்பங்கள் நடந்தது. அது மாதிரி இல்லாமல் அவர் என்ன பேசுகிறாரோ அதை தெளிவாக எல்லாரும் கேட்டாங்க. இது உண்மையிலே இன்றைய காலகட்டத்துக்கு மின்சாரம் மக்களுக்கு தேவை, அவசியமான ஒன்று. ஆனால் மின்சாரத்தை பல வழிகளில், மாற்று வழிகளில் உலகம் முழுவதும் உற்பத்தி செய்யப்படுது. அதில் இந்தியாவும் மாற்று வழிக்கு வர்றாங்க. அது போதிய அளவு இல்லை. இன்னும் ஏற்கனவே எண்ணூர் பகுதியில் சுவாச கோளாறு, நிலத்தடி நீர் பாதிப்பு, பல பிரச்சனைகளை அந்த மக்கள் சந்திக்கிறாங்க. இப்போ நீங்கள் அதிகப்படியாக விரிவாக்கத்தை ஏற்படும் போது இன்னும் மக்கள் அவதிகளை கஷ்டங்களை சந்திப்பாங்க. உண்மையிலேயே ஏன் மேலும் 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 தமிழ்நாட்டிலே இது போல திட்டங்களை நீங்க செயல்படுத்துறீங்க? மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்றால் மண்ணை முதல்ல காப்பாற்றணும். 140 கோடி மக்கள் நம்ம வாழக்கூடிய இந்தியாவில் ஒரு திட்டத்தை நீங்க பரவல்படுத்துங்க. நீங்க திருப்பி திருப்பி தமிழ்நாட்டுக்குள்ள எல்லா திட்டங்களையும் கொண்டு வந்தா அது வளர்ச்சி இல்லை. இது மக்கள் வாழவே முடியாத சூழலை உருவாகிடும். இது பல பிரச்சனைகள் இருந்தாலும் மக்கள் அதை சரியா புரிஞ்சுக்கிறது இல்லை. நாளைக்கே தேர்தல் வந்தாலும் பார்த்தீங்கன்னாக்க இந்த ஆளுகின்ற அரசுக்கும் எதிர்கட்சியா இருக்க கட்சிகளுக்கும் தான் மக்கள் வாக்கு செலுத்துறாங்க. மக்கள் மனசுல அந்த 2 கட்சிகள் தான் பதிஞ்சு போயிருக்கு. மக்கள் நம்மளை சுத்தி என்ன பிரச்சனைகள் நடக்குது அப்படிங்கிறது மக்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். உலகத்துல இன்று யாரை ஏமாத்த முடியாது. நம்மளை நாம ஏமாத்திக்கிட்டாதான் உண்டு, உண்மையை சொல்ல போனா. ஏன்னா அமெரிக்காவுக்கு 20 மணி நேரம்னா 20 வினாடிகள்ல அங்க என்ன நடக்குது அப்படிங்கிற நிகழ்வை நேரலையில நம்ம தெரிஞ்சுக்கூடிய வசதி இருக்கு. அப்ப மக்கள் தான் இளைஞர்கள் தான் என்ன நடக்குது அப்படிங்கிறத கவனிக்கணும். உலகத்துல பல நாடுகள் மின்சாரத்தை பல வழிகள்ல உற்பத்தி செய்யறாங்க. கடல் அலைகள்ல மின்சாரத்தை உருவாக்குறாங்க. காற்றாலை மூலம் அந்த கரையோரத்துல எப்ப பார்த்தாலும் காத்து வீசிக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த கரையோரத்துல காற்றாலைகளை கொண்டு இடைவிடாத மின்சாரத்தை உற்பத்தி செய்யறாங்க. இன்னும் ஒருபடி போய் வீட்டு கூரைகள்ல எல்லாம் மின்சாரத்தை மாற்று வழிகள்ல உற்பத்தி செய்யறாங்க. மின் தகடுகள் அமைச்சு, சோலார் அமைச்சு. நமக்கு மின்சாரம் எடுப்பதற்கு எத்தனையோ வழிமுறைகள் இருக்கு, இடங்கள் இருக்கு. கிராமப்புறங்கள்ல ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்துலயும் 13 கம்மா 14 கம்மா இருக்கு. ஒவ்வொரு கம்மாயும் 50 ஏக்கர் குறையாம இருக்கு. கம்மாய்கள் அமைக்க முடியும், சோலார் அமைக்க முடியும். இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு எவ்வளவு மழை பெஞ்சு தண்ணிகள் வீணாவில் போய் கடல்ல போயிருச்சு. இப்ப மழை பெஞ்சு பாத்தீங்கன்னா ஊரெல்லாம் தண்ணி. 50 அடி உயரத்தில் உள்ள பாலங்கள் மூழ்கிற அளவுக்கு தண்ணி போகுது. இந்த தண்ணியெல்லாம் எங்கே போச்சு? எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! இதுல எவ்வளவு நம்ம சேமிச்சிருக்கோம். இந்த தண்ணிகளை எவ்வளவு சேமிச்சிருக்கோம். இன்னும் ஒரு மாதம் 2 மாதத்துல தண்ணீர் பிரச்சனை வரும். உலகத்துல பல நாடுகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அனைத்து பகுதிகளையும் ஆறுகளை இணைக்கிறாங்க, சிற்றாறுகளை உருவாக்குறாங்க. அந்த சிற்றாறுகளை உருவாக்கி அந்த பல தடுப்பணைகளை கட்டி அந்த தண்ணீரை மாற்று வழிகளில் அந்த தண்ணீரை விசையை மாத்துறாங்க. அந்த தண்ணீர் ஓடுற விசைக்கு ஏற்ப பெரிய ஜெனரேட்டர்களை அமைச்சு அந்த தண்ணீர் ஓடுது இல்லையா, அந்த ஓடுற விசைக்கு அந்த இதை இயக்குறாங்க. அந்த ரவுண்டு இதை அதை இயக்கும் போது ஜெனரேட்டர் மின்சாரத்தை உருவாக்கு. நம்ம கல்யாண வீட்டிலலாம் வச்சிருப்போம் ஜெனரேட்டர். அதே முறைதான் ஆற்றுகளில் ஓரத்தில் அது மாதிரி மின்சாரங்களை உருவாக்குறாங்க. எத்தனையோ பல வழிகள் இருக்கு. மழை காலங்களில் நம்ம அப்படி உருவாக்கலாம். வெயில் காலங்களில் சோலார் மூலியமாகவோ கடற்கரை ஓரங்களில் காற்றாலை மூலமாக தொடர்ந்து நம்ம மின்சாரங்களை உபயோகப்படுத்தலாம். நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கை வந்திருக்கு.
திருச்சியில பிரம்மாண்டமான முறையில் வந்து 290 கோடிக்கு வந்து நூலகம் அமைப்போம், அது கலைஞர் நூலகம்னு பேர் வைப்போம். இது என்ன பயன் நான் கேட்குறேன். கலைஞர் வந்து ஒரு 20-25 ஆண்டு வந்து முதல்வராக இருந்திருக்காங்க. ஒரு 50 ஆண்டு காலம் வந்து தமிழ்நாட்டு அரசியல் வந்து முக்கிய ஆளாக இருந்திருக்காங்க. அதெல்லாம் மறுக்கலை. ஒரு பயனுள்ளதா செய்யுங்களே. நீங்க 290 கோடிக்கு கடற்கரை ஓரங்களில் காற்றாலை மூலம் மின்சாரத்தை தயார் பண்றதுக்கு கலைஞர் மின் உற்பத்தி நிலையம்னு பேர் வைங்களே. இது ஆண்டாண்டு காலம் வந்து பேர் இருக்கும் இல்லையா, அவர் பேருக்கு நிலைச்சிருக்கும் இல்லையா. நீங்க ஒரு பாலம் கட்டி 3 மாசம் கூட அடிச்சுட்டு போயிருச்சு. நீங்க 300 கோடிக்கு வந்து அதை கட்டினீங்கன்னா ஒரு 50 வருஷம் கூட தாங்காது. 5 வருஷம் தாங்குமா? அங்கங்க பேந்து விழும் கீழே. கலைஞருக்காக நீங்க வந்து எத்தனை ஆயிரம் கோடிகளை இந்த 3 வருஷத்துல மட்டும் நீங்க வந்து ஒவ்வொரு கட்டடமா கட்டி பேர் வைப்பீங்க. ஒரு பாலம் கட்டினா 3 மாசத்துல இடிஞ்சு விழுந்துருது. அந்த கட்டடம் எவ்வளவு நாளைக்கு தாங்கும்? பயனுள்ளதை வந்து நீங்க செய்யுங்க. அரசாங்கம் நீங்க ஒவ்வொரு மதுரையில 250 கோடிக்கு நூலகம் கட்டினீங்க. மதுரையை சுத்தி மின் தகடுகள் அமைங்க. ராமநாதபுரம் கடற்கரை ஓரத்துல காற்றாலை அமைங்க, மின் உற்பத்தி அமைங்க, அதுல பேர் வைங்க. கலைஞர் காற்றாலை மின் உற்பத்தி பேர் வைங்க. ஆட்சிக்கு வந்தது இந்த நாட்டை முன்னேற்றத்திற்கா, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கா, விலைவாசியை கட்டுப்படுத்துறதுக்கா, இல்லை கலைஞருக்கு கட்டடம் கட்டி பேர் வைப்பதற்கா? நன்றி.